ஐயோ நம்ம லவ் மேட்டர் நம்ம ஆள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி சமாளிக்கிறது? எப்படி வீட்டில் லாக் பண்ணிருப்பாங்க, ஃபோனும் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம சயின்ஸ் சார் மாதிரி பேசி அவங்க அப்பா கிட்டே பேசக்கூடாது. ஹலோ, நான் உங்கள் பொண்ணோட சயின்ஸ் சார் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இருந்தால் கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, அதை பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தா அது ஸ்கூலில் சொல்ல முடியல. அதான் இப்போ அவள் இங்கே இல்லை, கட் பண்ணுங்க. என்ன சயின்ஸ் சாருக்கு வர மரியாதை இல்லையா? ஃப்ரெண்டோட அப்பா மாதிரி பேசினா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஹலோ, நான் நிக்கிதாவோட ஃப்ரெண்டோட அப்பா பேசுகிறேன். என் பொண்ணு சூஜி அங்கே இருந்தால் கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? அவள் இங்கே இல்லை, தயவு செஞ்சு ஃபோன் வைங்க. என்ன இருந்தாலும் யாருமே மதிக்க மாட்டேங்க. ஃப்ரெண்டு மாதிரி பேச வேண்டியது. ஹலோ, ஹாய் அங்கிள். நான் நிக்கிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேசுகிறேன். நேற்று நிக்கிதா ஸ்கூலுக்கு வரலையா? அதை என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? தர முடியாதுடா நாயே. தெரிஞ்சிச்சு அங்கிள். எப்படி அங்கிள் கண்டுபிடிச்சீங்க? நம்பர் மாத்தாம நம்பர்ல மிமிக்ரி பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. இல்ல உங்க அப்பா கிட்ட வர. உங்க வீட்டு நம்பர் வரேன்டா, கிளம்புறேன்டா. நம்பர் மாத்தலையோ?